தூத்துக்குடியில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் கோவளம் என்ற கடற்கரை கிராமமே தண்ணீரால் சூழப்பட்டு உள்ளதால் கிராம மக்கள் தங்களின் அடிப்படை தேவைகளுக்காக கிராமத்திலிருந்து படகு மூலம் மறுகரைக்கு பயணிக்கின்றனர். முள்ளக்காடு அருகே உள்ள கோவளம் கடற்கரை கிராமத்தில் சுமார் 50 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் கிராமத்திற்கு செல்லும் பாதை 100 மீட்டர் தூரம் அடித்துச் செல்லப்பட்ட பாதை துண்டிக்கப்பட்டது. இதனால் கிராமத்தில் வெள்ள நீர் சூழ்ந்து தீவு போல மாறியுள்ளது. வெள்ளம் பாதித்து 40 நாட்கள் ஆகியும் இந்த கிராமத்திற்கு இன்னும் பாதை அமைத்து கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கிராம மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்காக சிறிய படகில் பயணித்து மறுகரைக்கு செல்கின்றனர். எனவே அரசு சிதிலமடைந்த பாதையை தரமாக சீரமைத்து தர வேண்டும், தங்களின் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் ஊரில் ரோடு கிடையாது, பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு வசதி இல்லை, தண்ணி கிடையாது, குடி தண்ணி கிடையாது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்களை பார்க்க பெரியவங்க யாரும் முறையிட வரலை. இந்த என்னைக்கு ஆறு உடஞ்சி ஓடிச்சோ அன்னையிலேருந்து நாங்கள் இப்படி சிரமப்பட்டு தான் இருக்கோம். எங்களை பார்க்குறதுக்கு ஒரு பெரியவங்களோ யாருமோ ஒரு எதுவுமே செய்ய வரலை. ஆனால் இன்னைக்கு கீதா சிவன் அவங்க வந்துட்டு போயிருக்காங்க, முறையிட்டு உங்களுக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க.